பிளாஸ்டிக் அரிசி என்று எதுவுமே கிடையாது என்று தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர். பிளாஸ்டிக் அரிசியை தயாரிக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரிசியை விட பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை அதிக அளவில் இருக்கும்போது பிளாஸ்டிக்கில் அரிசி செய்து குறைந்த விலைக்கு யாரும் விற்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். இதனால் பிளாஸ்டிக் அரிசி குறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறியுள்ளனர். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 60 வகையான பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ் இருக்கு. அதாவது பல்வேறு பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்வதற்கு பல்வேறு நிறைய பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ் இருக்கு. அதுல எல்லாமே உருகும் தன்மை கொண்டதான். பிளாஸ்டிக்னு சொன்னாலே அது உருகும் தன்மை, மெல்டிங் என்ற ஒரு தன்மை கொண்டதுதான் பிளாஸ்டிக். ஆனால் நாம உண்ணக்கூடிய அரிசி என்பது அது நீரில் போட்டா சமைக்கும் தன்மை கொண்டது. அது குக் ஆகுமே தவிர, இப்ப நீங்க பிளாஸ்டிக் எடுத்து நீங்க போட்டீங்க அரிசி போட்டு சொன்னா கூட அது உருகுமே தவிர அது கரைவதோ அல்லது சமைப்பதோ அல்ல. இன்னைக்கு ரா பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல 83 ரூபாயில 100 ரூபாய் விற்குது. ஆனா அரிசி 32 ரூபாயில 60 ரூபாய் விற்குது. இவர் அந்த ரா மெட்டீரியல் அந்த ரேட்டை வாங்கி அவர் வாங்கி அதை மேனுபேக்சர் பண்ணி அது காசு எல்லாம் அந்த பெலட்ஸ் மாதிரி மாத்தி அவர் இந்த அரிசியில சேர்த்து அவர் நஷ்டத்துக்கு விற்பார்.